எசேக்கியேல் இஸ்ரவேல் ராஜ்யத்தின் கீழ்ப்பாகமாகிய யூதேயாவின் அழிவின் நாட்களிலே வாழ்ந்த ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி என்று நாம் படித்திருக்கிறோம். பாபிலோனிய படையெடுப்பின் 2வது படையெடுப்பின் போது கிமு 577 ஆண்டு 25 வாலிபனாக எருசலேமில் வாழ்ந்து கொண்டிருந்த ஆசாரியனாகிய எசேக்கியேல் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோன் தேசத்திலே கேபார் நதி அண்டையிலே ஒரு அகதியாக அடிமையாக வைக்கப்படுகிறான். அப்படி வைக்கப்பட்ட எசேக்கியேலுக்கு கர்த்தர் தமது தரிசனத்தையும் தமது அழைப்பையும் தந்து தமது நியாய தீர்ப்பை அறிவிக்கின்ற ஒரு கடுமையான பணியை இந்த வாலிபனுக்கு தருகிறார். 7ஆம் அதிகாரத்தை வாசிக்க நாம் கேட்டோம். அதை கேட்கிற மக்கள் எசேக்கியேல் காலத்திலும் சரி இன்றைக்கும் சரி எப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சியை பெற்றிருக்க வேண்டும். இட் இஸ் a shocking news. யூதர்கள் தங்களை தேவனுடைய மக்கள் என்றும் தேவனுடைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் என்றும் யெகோவாவாகிய கர்த்தர் தங்கள் தேவனாய் இருக்கிறபடியினாலே இந்த உலகத்தினுடைய எந்த ஆட்சிகளும் எந்த அரசர்களும் எந்த சக்தியும் தங்களை அழிக்க முடியாது என்று அவர்கள் ஒரு மனப்போக்கிலே வாழ்ந்தவர்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு மக்களுக்கு அவர்கள் நம்புகின்ற கர்த்தரே அவர்களை அழிக்கப் போகிறார் என்கிற செய்தி சிந்தித்து கூட பார்க்க முடியாது. ஆகையினாலதான் 6ஆம் அதிகாரத்திலும் 2 முறை 7ஆம் அதிகாரத்திலும் 3 முறை அந்த ஒரு சொற்றொடரை கடவுள் பயன்படுத்துகிறார். 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் கடைசி வாக்கியம், 14ஆம் வசனத்தின் கடைசி வாக்கியம், 7ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தின் கடைசி வாக்கியம் நீங்க பார்ப்பீர்களானால் என்ன சொல்லுகிறது? நான் கர்த்தர் என்று அந்நாளில் அறிந்து கொள்வார்கள். அந்நாளில் அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒரு தஞ்சாவூர் பொம்மை இல்லைங்க. தஞ்சாவூர் பொம்மைக்கு கீழே அவர் கிண்ணம் மாதிரி இருக்கும். அது இப்படி வச்சா இப்படி நிமிந்துக்கும், இப்படி வச்சா இப்படி நிமிந்துக்குங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய விருப்பத்துக்கு, நம்முடைய ஆசைக்கு, நம்முடைய வழிக்கு, நம்முடைய திட்டத்துக்கு வளைந்து கொடுக்கின்ற அல்லது ஆடுகின்ற ஒரு கர்த்தர் அல்ல. நான் கர்த்தர் என்று அந்நாளில் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். கிமு 1450 ஆண்டு முதல், அதாவது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் விடுதலையான நாள் முதல் ஏறக்குறைய கிமு 591 வரை 1000 ஆண்டுகள் இந்த ஜனத்தோடு கூட கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராக, மிகுந்த தயவுள்ளவராக, அவருடைய பாவங்களை பொறுத்துக் கொள்ளுகிறவராக இருந்தார். 1000 ஆண்டுகள். பாத்தீங்களா? தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க, அரசன் அன்று கொள்ளும், கடவுள் நின்று கொள்ளுவார். ஆக எனக்கு அருமையானவர்களே, இஸ்ரவேலின் மீது வரப்போகிற, யூதா தேசத்தின் மீது வரப்போகிற, எருசலேம் பட்டணத்தின் மீது வரப்போகிற கடவுளுடைய கடுமையான நியாய தீர்ப்பை எசேக்கியேல் பார்க்கலங்க, கண்ல பார்க்கல. ஆனா பாபிலோன் தேசத்தில் ஏறக்குறைய 1500 மைல்களுக்கு அப்பால் இருந்து அதை முன்னறிவிக்கிறார் இல்லைங்களா? யோயாக்கிம் ராஜாவின் காலத்திலே நெபுசரதான் மூலமாக சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு எடுத்து செல்லப்பட்ட 10,000 கைதிகளில் எசேக்கியேல் ஒருவன். அந்த 10,000 பேர் பாக்கியவான்கள், அவங்க உயிரோடு இருப்பாங்க. They will alive, whereas the people who live in Jerusalem will be vanished. அதான் வித்தியாசம். ஏன் அவர்களை அங்கு கொண்டு செல்கிறார்? ஏன் அவர்களுக்கு கர்த்தர் அங்கு தரிசனத்தையும் எச்சரிப்பையும் கொடுக்கின்றார்? அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். யூதயா தேசம் அழியலாம், ஆனால் யூத கோத்திரம் அழிக்கப்படக்கூடாது. யூதாவின் ராஜ பரம்பரை அழியலாம், ஆனாவின் மேசியாவின் பரம்பரை அழியக்கூடாது. தாவீதின் குமாரனாகிய இயேசு உலகத்தின் இரட்சகராக பிறக்க வேண்டும். வெறும் இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரமல்ல, அனைத்து உலக இனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் தேவனால் அருளப்பட்ட இரட்சகராக மேசியா தாவீதின் வம்சத்திலே பிறக்க வேண்டும். அப்படி பிறக்க வேண்டுமானால் யூத குலம் அழியக்கூடாது, வாழ வேண்டும். அந்த யூத குலம் வாழ வேண்டுமானால் அவர்கள் சீர்திருந்த வேண்டும். அவர்கள் சீர்திருந்த வேண்டுமானால் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட வேண்டும். எத்தனை திட்டம் வருது பாருங்க அதுல. ஆகவே தேவனுடைய சிட்சையிலும்
அதாவது ஒரே நேரத்திலங்கம்மா கடவுளுடைய நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட். தேவனுடைய நியாய தீர்ப்பு என்பது தேவனற்றவர்களுக்கு, அதாவது கர்த்தரை தங்கள் தெய்வமாக அறியாதவர்களுக்கு அது தண்டனை, தேவனை அறிந்தவர்களுக்கு அது சிச்சை. இன்னைக்காதாங்க நடக்குது. இன்றைக்கும் உலகத்தின் எல்லா பகுதியிலும் அதேதான் நடக்குது. நல்லா திருப்பியும் அதை சொல்றத கவனிங்க. சுனாமி அலை வருதுன்னு வச்சுங்க, அது ஒரே நேரத்துல தேவனற்றவர்களை அழிக்கிறது. எஸ், இட் இஸ் a judgment upon the ungodly and it is a chastisement upon his children. ஒரே நிகழ்வுதான், ஆனா ரெண்டு பலன்கள், ரெண்டு விளைவுகள். ஏன்னா ரெண்டு மக்கள் கூட்டம் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆக கேபா நதி அண்டையிலே எசேக்கியேலுடைய தீர்க்க தரிசனத்தை கேட்டுக் கொண்டிருந்த மூப்பர்களுக்கும் கோத்திர பிதாக்களுக்கும் அடிமைகளுக்கும் எசேக்கியேல் இந்த கடுமையான செய்தியை 27 வசனத்துல, அந்த நாள் வருகிறது, காலம் வருகிறது, முடிவு வருகிறது, முடிவு வருகிறது, இட் இஸ் இம்மனன்ட் கமிங். கொஞ்ச யோசனை பண்ணுங்க. இவங்க எல்லாம் பாபிலோன்ல இருக்கிறாங்க, நடக்க போவது எருசலேமில். நீங்க 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை திருப்பியுள்ளனால் 6ஆம் மாதம் 6ஆம் ஆண்டுன்னு எசேக்கியேல் குறிப்பிடுகின்றார். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 6ஆம் வருஷம் 6ஆம் மாதம். அப்ப 7ஆம் அதிகாரம் எப்ப எழுதப்படுதுங்க? ஏறக்குறைய 591ஆம் ஆண்டு எழுதப்படுது. அடுத்த ஒரு ஆண்டுக்குள்ளாக நேபுகாத் நேசார் அடுத்த அரசன் எருசலேமை நோக்கி தன்னுடைய படைகளை அனுப்புகின்றான். இன்னும் ஓர் ஆண்டுக்குள்ளாக அனுப்புகிறான். 586ஆம் ஆண்டு எருசலேம் தரைமட்டமாக்கப்பட்டது. எவ்வளவு நாள் இருக்குதுங்க? How many days are left? Not even 1000 days. 1000 days புரியுதுங்களா? ஏறக்குறைய 3 ஆண்டுகளின் சொச்சம். இன்னும் 1000 நாட்கள் இல்லை. ஆக எருசலேமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் நாட்கள் எண்ணப்படுகிறது, உன் நாட்கள் எண்ணப்படுகிறது. ஆமா சார், எசேக்கியேல் கேபார்ல பேசினுக்கிறாரு, எருசலேம்ல எப்படி சார் தெரியும்? தெரிஞ்சுதுங்க, அதான் விஷயம். God has a ways and means and methods to communicate his message. Powerful message. ஆக எரேமியா எருசலேமிலே அவர் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம ஏற்கனவே அதெல்லாம் படிச்சிட்டோம். எரேமியா is still alive. எருசலேமின் அழிவை கண்ட பிற்பாடுதான் எரேமியா மரிக்கிறார். ஆக எரேமியாவுக்கு எருசலேமிலே தேவனுடைய வார்த்தை வந்தது, எசேக்கியேலுக்கு கேபா நதி அண்டையிலே வார்த்தை வந்தது. ரெண்டும் ஒரே செய்தி தான். என்ன செய்தி? அழிவு வருகிறது, அழிவு வருகிறது. ஏன் அழிவு? ஒரே ஒரு காரணத்தை அல்லது ஒரே ஒரு பாவத்தை இந்த எசேக்கியேல் 7ஆம் அதிகாரத்தில் திருப்பி 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 கடவுள் சொல்லுகிறார். அது என்ன பாவம்னு கண்டுபிடிச்சீங்களா? 4ஆம் வசனத்தின் மத்திய பகுதியிலே உன் அருவருப்புகளுக்கு தக்கது. 8ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே உன் எல்லா அருவருப்புகளின் பலனையும். 9ஆம் வசனத்தின் மத்திய பகுதியிலே உன் அருவருப்புகளுக்கு தக்கது. திருப்பியும் சொல்ற, உன் அருவருப்புகளுக்கு தக்கது. குறிப்பாக 20ஆம் வசனத்திலே அருவருக்கப்படத்தக்கதும் சீ என்று இகழப்படத்தக்கதுமான காரியங்களின் விக்கிரகங்களை உண்டு பண்ணினீர்கள். இந்த 7ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலே கடவுள் அருவருத்த அந்த 20ஆம் வசனத்துல தான் விக்கிரகங்கள் என்கிற பதத்தை ஆவியானவர் பயன்படுத்துகிறார். The rest of the places abomination unto the holy God. பரிசுத்த கடவுளுக்கு முன்பாக அருவருப்பான 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 சிலை வணக்கம். அந்த ஒரு காரியத்து நிமித்தம் உங்களை நான் ஒன்றுமில்லாமாக்கிடுவேன். சீனாய் பர்வதத்திலே மோசேக்கு தம்மை வெளிப்படுத்தின தேவன் இல்லீங்களா? பயங்கரமானவர், ஹாசம் ஹாசம் பயங்கரமானவர். தமக்கு ஒப்பாக தமக்கு பதிலாக எந்த ஒரு விக்கிரகத்தையும் எந்த ஒரு மனிதனையும் எந்த ஒரு காரியத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாத பரிசுத்த கடவுள். நானே தேவன், என்னை அன்றி வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்படியே சிந்தனை பண்ணுங்க. பழைய உடன்படிக்கையின் மக்களாகிய இஸ்ரவேலர், அதாவது இவ்வளவு பிரத்யட்சமான, சார் எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சார், எங்களுக்கு ஒன்னும் புரியல சார், எங்களுக்கு யாரும் சொல்லல சார், யார் சார் மோசேய பார்த்தது, இந்த மாதிரி எல்லாம் கதை சொல்லுங்க முடியுங்களா? அப்படி ஏதாச்சும் கேன் தே பிரிங் அவுட் சச் எக்ஸ்கியூசஸ்? சார் கடவுள் பரிசுத்தர்னு தெரியாது சார், ஏதோ கண்டதெல்லாம் கும்பிட்டுக்கணும், மரத்தடியில கும்பிட்டுக்கணும், இப்படிலாம் பேசி நிற்க முடியுங்களா? கருமையானவர்களே, ஏன் வட ராஜ்யமாகிய இஸ்ரவேல் கிமு 721ஆம் ஆண்டு அழிக்கப்பட்டது? ஓசியா தீர்க்க தரிசனம், மீகா தீர்க்க தரிசனம், பல தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவர் எச்சரிக்கிறார்.
தன்னுடைய சகோதரியாகிய, அதாவது ஒரு கவிதை பாணியிலே கடவுள் பேச, தன் சகோதரியாகிய இஸ்ரவேல் இந்த சிலை வணக்கத்தின் நிமித்தம் அவள் அழிக்கப்பட்டதை யூதா கண்டிருந்தும் அவள் இன்னும் மனம் திரும்பாதவளாக இருக்கிறாள். They could see very well the punishment. ஒன்றுமில்லாம ஆயிட்டாங்க. அப்படி இருந்து கூட இவங்க திரும்பல பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, இந்த 7ஆம் அதிகாரத்துல எசேக்கியேல் 4 பெரிய பாவங்களை அல்லது 4 யூத மக்களின் நிலைகளை நமக்கு முன் வைக்கிறார். அந்த 4 காரியங்களை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த முதலாவது காரியம் அருவருப்பான சிலைகள். அந்த 4க்குள்ளாக நாம கடந்து செல்லும். ஆனா அங்க என்ன நடந்தது என்பதை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அந்த அழிவு எப்படி வந்தது? அதாவது நேபுகாத் நேசார் படையெடுத்து வந்து யூதாவின் பட்டணங்களை எல்லாம் அழித்து கடைசியில எருசலேமில் அவன் முற்றுகை போடுகிறான். அப்படி முற்றுகை போடும் சமயத்திலே அந்த யூதா மக்களுடைய குமுறல்கள், அவர்களுடைய அங்கலாய்ப்புகள், தத்தளிப்புகள், அவருடைய கதறல்கள், இவைகளை இந்த 7ஆம் அதிகாரத்தில் எசேக்கியேல் சித்தரிக்கின்றார். A dramatic description, the wailing people of Jerusalem. 27ஆம் வசனத்துல என்ன சொல்றார் பாருங்க. ராஜா துக்கித்துக் கொண்டிருப்பான், பிரபுவை திகில் மூடும், தேசத்தின் ஜனங்களின் கைகள் தளர்ந்து போகும். 14ஆம் வசனத்துல அவர்கள் எக்காலம் ஊதி எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியும், எருசலேம் பட்டணத்திலே யுத்தத்துக்கென்று எக்காலம் ஊதி யுத்தத்திற்கென்ற எல்லா ஆயத்தம் பண்ணியும் யுத்தத்திற்கு போகிறவன் இல்லை. Nobody was there to fight against the Babylonian. ஒருத்தம் கூட வரல. இதுதான் உண்மை. இது அப்படியே வரலாற்றில் அப்படியே துல்லியமா நடந்ததுங்க. ஒண்ணு கூட மாறலங்க. அதான் ரொம்ப, அதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் எப்படி இருக்குது பாத்தீங்களா? இன்னைக்கு யாரோ தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாங்க. அது எப்படி இருக்குது பாருங்க, இது எப்படி இருக்குது பாருங்க. மக்கள் தங்களுடைய கற்பனைகளையும் கனவுகளையும், இமேஜினேஷன், கனவுகள் என்றால் இமேஜினேஷன், அதை இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்ல. அது அப்படி இல்லைங்க. இது எப்படி இருக்குது பாருங்க. இது கர்த்தருடைய வாயிலிருந்து வந்த தீர்க்க உரை. எக்காலம் ஊத முடியும், யுத்தங்களுக்கு ஆயுதங்கள் இருக்க முடியும், ஆனா யுத்தம் செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அந்த இடத்துல ராஜான்னு தெளிவா சொல்லப்படுது பாத்தீங்களா? அந்த ராஜா சிதேக்கியா ராஜா. நம்ம பின்னால உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா 2 நாளாகும் புத்தகத்தினுடைய கடைசி பகுதியை படிங்க, கடைசி அதிகாரங்களை படித்தீங்கன்னா தெரியும். அந்த சிதேக்கியா ராஜா என்ன பண்ணுவான்? பாபிலோன் படைகள் உள்ளே நுழைந்தது என்று கேள்விப்பட்ட உடனே இரவோடு இரவாக கோட்டையிலிருந்து தப்பித்து போக ஓடுவான். ஒரு உடைச்சி, கோட்டை செவரை உடைச்சி ஓடுறதுக்கு முயற்சி செய்வான். இவன் ஓடும்போது அவனை வளைச்சிருவான். வளைச்சி அவனுடைய கண்களை, 2 கண்களையும் நீங்க அதெல்லாம் எங்க பார்க்க முடியும்? ரோமர் கல்தேயருடைய அணிகலன்கள்லாம் பார்க்கும்போது அவன் சின்ன பென் நைஃப்னு சொல்றோம் பாருங்க, பேனா கத்தின்னு சொல்லுவோம் இல்லீங்களா? அவனுக்கு பெரிய பட்டயம் வச்சிருப்பான், அப்புறம் குத்து வாழ் வச்சிருப்பான், பென் நைஃபும் வச்சிருப்பான். 3 விதமான கத்திகளை வச்சிருப்பான். அவன் அந்த பென் நைஃப் எடுத்து அந்த சிதேக்கியா ராஜாவின் 2 கண்களையும் நோண்டி அவனுடைய மூக்குல, கவனிக்கணும், அவனுடைய மூக்குல கொக்கி, தங்க செயின் கொக்கி போட்டு அவனை ஒரு மாடு மாறி நடக்க வச்சு பாபிலோனுக்கு கொண்டு செல்வான். அங்க போய் அவனை சிரச்சேதம் பண்ணுவான். இதான் நடந்த வரலாறு. Nobody can escape. எசேக்கியேல் 4 பெரிய குற்றச்சாட்டை அல்லது 4 உண்மைகளை, முற்றுகையிடப்பட்ட எருசலேம் மக்கள் என்ன செய்வார்கள் என்பதை நமக்கு விவரித்து காண்பிக்க. அந்த 4 காரியங்கள் இன்றைய சூழ்நிலையில் இருக்கிற நமக்கு மிக பொருத்தமானவைகள். சார், இது ஏன் சார் இன்றைக்கு எசேக்கியேல் நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம்? திருச்சபைக்கு எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் அவசியமா? அவசியம். வேறு எந்த காலத்தை விட இந்த காலத்தில் அது மிக அவசியம். யூத மக்களைப் போல நாம் கர்த்தருடைய ஜனம் என்றும், நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிறவர் என்றும், நம் ஆண்டவர் பாவத்தை மேல் பூசாக விட்டு, ஆங்கிலத்தில் he will condone sin, condone not condemn. ஏன்னா அவர் சிலுவையில மன்னிக்கிறவர் என்கிற அந்த செய்தி அடிக்கடி கேட்கிறோம். கடவுள் அன்புள்ளவர், அது மட்டும் தான் கேட்கிறோம். கடவுள் பரிசுத்தர், கடவுள் நியாயம் தீர்க்கிறவர், கடவுள் பாவத்தை பாராத சுத்த கண்ணர், கடவுள் பாவத்துக்காக கட்டாயமாக அதை நிறைவேற்றுவார், நீதியை நிறைவேற்றுவார் என்றது யாரும் சொல்றது இல்ல, யாரும் கேட்க விரும்புறதும் இல்ல, இல்லீங்களா? ஆகினால இந்த செய்தி ரொம்ப முக்கியமானது. ஆக பழைய உடன்படிக்கையின் மக்கள் எப்படிப்பட்ட தப்பெண்ணத்திலே, தவறான எண்ணத்திலே அவர்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவ்விதமாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு இடத்துல வருதும் பாருங்க, 13ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி பாருங்க. தன் அக்கிரமத்திலே வாழுகிற
அந்த வாழுகிறன்றது கண்டினியூஸ், அவன் தொடர்ந்து கொண்டிருக்கிறான், எந்த மாற்றமும் கிடையாது. கடவுளுடைய எச்சரிப்பை பெற்று கடவுளுடைய தண்டனையை கண்டும் அவன் மாற்றமே கிடையாது. தன்னுடைய அக்கிரமத்திலே தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிற ஒரு மனிதன் எவனும் தன்னை அவனுடைய வாழ்க்கைக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பேன். இன்றைக்கு அதான நடக்குதுங்க. யோசனை பண்ணுங்க. கிறிஸ்தவத்துல சிலை வணக்கம் இல்லன்னு நீங்க சொல்ல முடியுமா? யாராச்சும் ஒரு இந்து கிட்ட போய் சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்களேன். கிறிஸ்தவத்துல சிலை வணக்கம் இல்லன்றத ஒரு இந்து ஒத்துக்குவானா? உங்களால நிரூபிக்க முடியுமா? ஏன்னா ஒரு இந்துக்கு கிறிஸ்தவன் என்பவன் ரோமன் கத்தோலிக்கு உட்படதான் கிறிஸ்தவன். ரோமன் கத்தோலிக் மதத்தையும் மற்ற சபைகளையும் அவனால பிரித்து பார்க்க முடியாது. சிலை வணக்கம் என்கிற அந்த பாவம் இன்னும் திருச்சபையிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லைங்க, கத்தோலிக்க சபையினுடைய சிலை வணக்கம் மாத்திரம் அல்ல. இன்னும் நான் பல முறை சொல்லி இருக்கிறேன், இப்போ நான் திருப்பி சொல்லுகிறேன். கடவுளுக்கு பதிலாக, மிக எளிமையா புரிஞ்சு கொள்ளுங்க, பைபிள்ல கூட ஓரமா எழுதி வைங்க. கடவுளுக்கு பதிலாக என் வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும், எந்த ஒரு நபரையும், எந்த ஒரு பொருளையும் நான் வைப்பேனானால் அதுதான் சிலை, அதுதான் சிலை வணக்கம். நான் கடவுளுடைய பிள்ளையாக இருப்பேனானால் ஆண்டவராகிய கிறிஸ்து, பரிசுத்த திரியேக கடவுளாகிய தேவன் மட்டுமே சகல வணக்கத்துக்கும் சகல அதிகாரத்துக்கும் உடையவராக என் வாழ்க்கையில செயல்பட வேண்டும். அவருக்கு பதிலாக நான் எந்த ஒரு காரியத்தை அங்கு வைப்பேனானால் அது சிலையாக மாற்றப்படும். தேவனுடைய கிருபை உங்களுக்கும் எனக்கும் இருக்குமானால் கடவுள் அந்த சிலையை அகற்றுவார். அந்த சிலையை அகற்றுவதற்காக உங்களையும் என்னையும் சிட்சிப்பார். உங்களையும் என்னையும் சிட்சித்து தமது கிருபையினாலே அவர் மீட்டுக் கொள்வார். ஆனா நீங்க கடவுளுடைய பிள்ளை இல்லைன்னு வச்சுங்க, சிலையும் அழியும், நீங்களும் அழிவீர்கள். அதான் 7ஆம் அதிகாரத்தின் உண்மை. So make it a point. Do I have idols in my life? என்ன சார், ஒரு லட்சியமா கூட இருக்கலாம். நீங்க நிறைய வாலிபர் இங்க அமர்ந்திருக்க, ஐயா நான் அப்படி ஆகணையா, ஐயா நான் அப்படி ஆகணையா. Even your ambition can be an idol. என்றைக்கு ஆண்டவருக்கு என் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் உடன்படிக்கையின் மூலமாக, இந்த உடன்படிக்கை நமக்கு என்னங்கம்மா உடன்படிக்கை? ஞானஸ்நானம். உடன்படிக்கையின் மூலமாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தேனோ அன்றைக்கு நான் கிறிஸ்துவுக்கு அடிமை, கிறிஸ்துவின் பாதையிலே அவரை பின்பற்ற வேண்டியவன், கிறிஸ்து என் மேல் வைக்கிற சிலுவையை சுமக்க வேண்டியவன். ஆக என்னுடைய லட்சியம் சிலுவையை சுமந்து என் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், that is my life ambition. நான் IAS ஆபீசர் ஆவணுங்க, நான் இது ஆவணுங்க, நான் அது ஆவணுங்க. You can't entertain any kind of ambition. நான் ambition என்பது தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த லட்சியம் கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்குமானால் அது சிலை. அது எதுனா வச்சுங்க. நம்ம சிலைனா எங்கேயோ போயிட்டோம் பாருங்க. சிலைனா இதுக்கு ஒரு உருவம் கொடுக்க வரும். இல்ல. ஆமா, our life ambition can be an abomination unto God. ஒரு உதாரணம், வரலாற்று உதாரணம் ஒன்று சொல்லிட்டீங்களா? தாவீது தேவனுடைய மனிதனுங்கம்மா. ஆனா தாவீது தன்னுடைய மூத்த மகனாகிய அப்சலோமை தனக்கு அடுத்தபடியாக பட்டத்து ராஜாவாக்க விரும்பினான். ஆனா கடவுளுடைய திட்டம், அவன் அப்சலோம் ராஜாவாக கூடாது, சாலமோன் தான் ராஜாவாக வேண்டாம். ஆக இந்த அப்சலோமை தாவீது கண்டிக்கவில்லை, அவனை கட்டுப்படுத்தவில்லை, அவனை வளர விட்டான். அப்சலோமினுடைய முடிவு என்ன? சிரச்சேதம் செய்யப்பட்டு தன்னுடைய வாலிப பருவத்தில கர்வாலி மரத்தில் அவனுடைய முடி சிக்கி அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு முடிவை பார்க்கிறான். தாவீது கடவுளுடைய மனிதன். ஆனால் கடவுளுடைய மனிதனாகிய தாவீது ஒரு தவறான லட்சியத்தை கொண்டிருக்க முடியும். அதான் உண்மை. அப்படிப்பட்ட சிலைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுமானால் அது தகர்த்து எறியப்பட வேண்டும். அப்படி எரியலன்னு வச்சுங்க, நீங்க சிலையோட போயிடுங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லைங்க. அங்கு எசேக்கியேல் 7ஆம் அதிகாரத்துல இன்னொரு காரியத்தை நாம் நினைவுபடுத்த வேண்டும். எனக்கு தெரியல அடுத்த அதிகாரங்களே அது வருதான்னு. 21-22 படிங்கம்மா. 7:21-22. என்னுடைய அந்தரங்க ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குவார்கள். என்னங்க பேசுறாரு கர்த்தர்? என்ன சொல்லுகிறார்? 21-22 வசனங்களிலே இந்த கல்தேயர், பாபிலோனியருக்கு மறுபெயர் கல்தேயர். அந்த கல்தேயர் எருசலேமை பிடித்து எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே நுழைந்து எருசலேமின் தேவாலயத்தில் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைந்து அதை சூறையாடுவார்கள்.
ஆனா அதாவது எசேக்கியேல் பேசிக் கொண்டிருக்கிறார் இல்லைங்களா, அந்த நாளிலே எருசலேமிலே தேவாலயம் இருந்தது, சாலமோன் கட்டின தேவாலயம். அந்த தேவாலயத்தை ஆசாரியர்கள் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். வருடத்துக்கு ஒரு முறை மகா பிரதான ஆசாரியனை தவிர அல்லது சீட்டு விழுந்த ஆசாரியனை தவிர வேறு ஒருவனும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன செய்ய முடியாதுங்க, பிரவேசிக்க முடியாது. பிரவேசித்த எவனும் உயிரோடு திரும்ப முடியாது. அதான உண்மை. இங்க சொல்றாரு, அதை நான் மாத்துவேன், என் முகத்தை அவர்களை விட்டு திருப்புவேன். எவர்களை விட்டு? இந்த கல்தையர் வராங்க பாருங்க, அவங்க தாராளமா பரிசுத்த ஆலயத்துக்குள்ள வருவாங்க, தாராளமா மகா பரிசுத்துக்குள்ள சொல்ல யாரும் சாவ மாட்டான். அப்ப என்ன ஆகும்? இவனுக்கெல்லாம் யூதன் எல்லாம் நின்று பார்த்தாங்க, ஐயோ உள்ள போறான், எல்லாம் அப்படியே பொத்து பொத்துன்னு சாமான்னு யோசிச்சான். எவனும் சாவல, சாக மாட்டான். புரியுதுங்களா? அதுதான் சொல்ற. ஆக பரிகாரன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட கொள்ளையடிப்பார்கள். பரிகாரர் என்றால் என்ன? ஆமா, கொள்ளையடிப்பார்கள். அந்த எருசலேம் தேவாலயத்தினுடைய சகல பனிமூட்டுகளையும் வெள்ளி, தங்கம் மற்றும் பிரதான ஆசானுடைய ஏபோத்தில் வைர கற்கள் இல்லைங்களா, கோமேத கற்கள் இருந்தன, அனைத்தும் சூறையாடப்பட்டன. நான் அவங்களை ஒண்ணும் செய்ய மாட்டேன், அவங்க எல்லாம் உயிரோடு இருப்பாங்க. உங்களுக்கு நியாய தீர்ப்பை செய்வதற்காக நான் புறஜாதியாரை நான் அழிக்க மாட்டேன். அதான் சொல்ற. இப்படி புரிஞ்சு கொள்ள வேண்டாம். எவ்வளவு கஷ்டமா இருக்குது பாருங்க தீர்க்க தரிசனம். அது மாத்திரமல்ல, நான் ஏற்கனவே போன செய்தியில சொன்னேன், எருசலேம் தேவாலயத்துக்குள்ள ஆசாரியர்கள் அந்நிய கானானிய தெய்வங்களை வைத்து வழிபட்டு கொண்டிருந்தார்கள். அதனால்தான் கடவுள் அதை கொள்ளையடிக்க, அந்த எருசலேம் இடிக்கப்பட கடவுள் அனுமதித்தார். புரிஞ்சுதுங்களா? அதுதான் நம்ம 20ஆம் வசனத்துல வாசித்தோம். நம்ம 20ஆம் வசனம், அவருடைய சிங்காரத்தின் மகிமையை அகந்தைக்கென்று வைத்து அதிலே அருவருக்கப்படத்தக்கதும் சீயின்றி இகழப்படத்தக்கதுமான காரியங்களின் விக்கிரகங்களை உண்டு பண்ணினார்கள். ஆகையால் நான் அவைகளை அவர்களுக்கு வேண்டா வெறுப்பாக்கினேன். ஏன் எருசலேம் தேவாலயத்தை தேவன் இடிக்கப்பட அழிக்கப்பட ஒப்பு கொடுத்தார்? அந்த தேவாலயத்தில் யூத ஆசாரியர்கள் விக்கிரகங்களை வைத்து வழிபட்டார்கள். என்ன சார் இரண்டாவது உண்மை? 12, 13, 19 வசனங்களிலே எருசலேமினுடைய வியாபாரம், வணிகம், பொருளாதாரம், செல்வம், செல்வ திரட்சி இவைகளை குறித்த குறிப்புகளை நீங்க படிக்கலாம். 12, 13, 19 வசனங்கள். The wealth of Jerusalem. அந்த செல்வத்தின் மீது, செல்வந்தர்கள் மீது கடவுளுடைய எச்சரிப்பை எசேக்கியேல் குறிப்பிடுகின்றார். ஆக எருசலேமிலே இருந்த செல்வந்தர்கள் நியாயத்தின் அடிப்படையிலோ, நீதியின் அடிப்படையிலோ, ஒழுக்கத்தின் அடிப்படையிலோ அவர்கள் வணிகம் செய்யவில்லை. எங்குமே செய்யறதில்லை, அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. அதான் சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு சென்ற போது காசுக்காரன் நம்ம பார்க்கிறோம், அதாவது மணி எக்ஸ்சேஞ்ச் சொல்லுகின்றோம். ஆக வியாபாரம் என்கிற பெயரிலே, வணிகம் என்ற பெயரிலே மதம் நுழைக்கப்பட்டு கொள்ளையடித்துக் கொண்டிருந்தார்கள். அவருடைய செல்வங்கள் எல்லாம் தேவனுடைய நியாய தீர்ப்பின் நாளிலே என்ன ஆகும்ன்றத இந்த 12, 13, 19 வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. சரிங்க, 19ஆம் வசனத்துக்கு நம்ம வருவோம். அவங்க என்ன செய்வாங்கம்மா? தங்கள் வெள்ளியை தெருக்களிலே எரிந்து விடுவார்கள். அவளுடைய பொன், இதெல்லாம் எருசலேம்ல நடக்கிற விஷயங்க. அவன் நேபுகாத் நேசார் முற்றுகை போட்டுட்டான், சாப்பிட வழி இல்ல, பசியினால பட்டினியினால மக்கள் மரித்து கொண்டு இருக்கிறாங்க. பொண்ணு வெள்ளிய சாப்பிட முடியுமா? பொண்ணு வெள்ளியும் நேபுகாத் நேசாருடைய கரத்திலிருந்து உங்களை காப்பாற்ற முடியுமா? அதான் சொல்லி தர. வெறுத்து விடுவார்கள். அப்புறம் கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் ஒன்னும் செய்யாது. அப்ப இன்னைக்கு செய்யுமா? இன்னைக்கு பொண்ணையும் வெள்ளியும் சேர்த்து நிக்கிறோமா, அது ஏதாச்சும் செய்யுமா? நேபுகாத் நேசார் கையிலிருந்தே காப்பாத்தலீங்களே, ஆண்டவருடைய வருகை நாடுல அவருடைய கோபத்திலிருந்து உங்களை நீ காப்பாத்துமா? என்ன புரிஞ்சு கொண்டோம் நம்ம? இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். இந்த உலகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையாதேயுங்கள், பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். என்ன சார் பிரச்சனை? அந்த வசனத்தை முடிச்சிருவோம். விடுவிக்க மாட்டாது அவர்கள், அவங்க பசிய ஆத்மாவும் திருப்தி ஆவாது, வயிறும் நிரம்பாது. எவ்வளவு, அதாவது அந்த செய்தி எவ்வளவு தெளிவா இருக்குது பாருங்க. புரியலன்னு யாருமே சொல்ல முடியாதுங்க. முற்றுகையிடப்பட்ட எருசலேமிலே தண்ணி பஞ்சம், உணவு பஞ்சம்,
உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலையில வெள்ளியும் பொன்னும் உன்னை காப்பாத்துமா? எனக்கு அருமையானவர்களே, அதனாலதான் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை படிச்சிரும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 8, 9, 10 படிங்க. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் போதும் என்று இருக்க கடவோம். செல்வந்தர்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதுகேடும் சேதமுமான. பாத்தீங்களா, இன்னைக்கு நான் பொன்னையும் வெள்ளியும் தேடி கொண்டு இருக்கிறேனா? தேட வேண்டியவைகள் பொன்னும் வெள்ளியுமா? தேட வேண்டியவைகள் தேவனுடைய ராஜ்யமா? அப்ப நான் பொன்னையும் வெள்ளியும் தேடிக்கொண்டு நான் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையாக இருக்க முடியும்? தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையாக நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். இந்த உலகத்தின் மக்கள் பொன்னையும் வெள்ளியும் தேடுறாங்க. ஏன் பொண்ணு வெள்ளியும் தேடுறாங்க? ஆமா, அது அவர்களுக்கு ஒரு பொய்யான திருப்தியை கொடுக்குது, ஒரு பொய்யான அந்தஸ்தை கொடுக்குது, a false status, ஒரு பொய்யான பாதுகாப்பை கொடுக்குது. எவ்ரிதிங் இஸ் ஃபால்ஸ். திருப்தின்றதை விட இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா ஒன்னும் தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதாவது நமக்குள்ள ஒரு பெருமை உருவாகுது. பொய்யான பெருமை, ஒரு பொய்யான நம்பிக்கை, ஒரு பொய்யான பாதுகாப்பு. பணம் நிறைய இருக்குது. எங்க குஜராத்ல இந்தியா டுடே 2000 ஆண்டு இந்தியா டுடே அந்த ஜனவரி கடைசி இஷ்யூ நீங்க படித்திருப்பீர்கள். அதுல அந்த நிறைய ஸ்டோரி போட்டிருந்தான். அந்த குஜராத்ல பூமி எதிர்ச்சி வந்த போது ஜனவரி 26ஆம் தேதி 9 மணி அளவில் குஜராத்ல அந்த குறிப்பிட்ட இடம், அந்த இடம் பேர் மறந்துட்டேன், அந்த இடத்துல தாங்க வைர கற்கள் தங்க நகைகள் செய்யப்படுகின்ற ஒரு முக்கியமான இடம். அந்த இடம் அப்படியே உள்ள போயிடுச்சு. உள்ள போயிட்டு ஒரு வியாபாரி இடிபாடுகளில் இருந்து கத்திக்கொண்டே இருக்கிறான். என்னை காப்பாத்துங்களேன், என்னை காப்பாத்துங்களேன், நான் 1 லட்சம் ரூபாய் தரேன், என்னை காப்பாத்துங்களேன், நான் 1 லட்சம் ரூபாய் தரேன், என்னை காப்பாத்துங்க. அந்த இந்தியா டுடேல போட்டுக்கிறாங்கம்மா. அவன் கத்தாம இருந்தா கூட இன்னும் ஒரு 20 மணி நேரம் உயிரோடு இருந்திருப்பான், அவனை காப்பாத்தி இருக்கலாமா. அவன் கத்துனதுனால இருக்கிற உயிரும் சீக்கிரமா போயிடுச்சு. ஏங்க, இவன் இருக்கிற இடமே தெரியல, இவன் வச்சிருக்கிற 1 லட்சம் எங்க இருக்குதுங்க? ஒண்ணு நமக்கு எப்படி சிந்தனை பண்றது தெரியல. ஆபத்து நாளிலே வெள்ளியும் பொன்னும் உன்னை காப்பாற்றுமா? இந்த உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. 7ஆம் வசனம், இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம். இவ்வளவு தெளிவான சத்தியத்தை பெற்றிருக்கிற நாம் இந்த உலகத்தையும் உலகத்தினுடைய அழிந்து போகிற நிலையற்ற, என்னை பாதுகாக்க முடியாத, அது ஒரு சின்ன வார்த்தைங்க, என்னை ரட்சிக்க முடியாத இந்த உலகத்தின் செல்வங்களை நான் சார்ந்து கொள்ளாமா? அப்படி சார்ந்து கொண்டு நான் கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லலாமா? கருமையானவர்களே, how relevant the prophecies even today. அதுக்கு தாங்க கர்த்தருடைய வேதம்னு பேரு. ஏறக்குறைய 2500 ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதப்பட்ட சத்தியங்கள் இன்றும் மாறாதவைகளாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கு. ஆண்டவருடைய வருகைக்கு எச்சரிக்கிற பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய 2வது நிருபத்திலே சொல்லுகின்றார். அநேகர் பரியாசம் பண்றாங்க, இயேசுநாதர் எங்கேயா வரப்போறாரு, தோ வருகிறார் வருகிறார் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க. அவர் வரப்போறது கிடையாது, உலகம் அழிய போவது கிடையாது. Jesus will never return, neither the world will be vanished, so we will live. நாம் எப்பொழுதும் வாழுவோம், எப்பொழுதும் இருப்போம், எப்பொழுதும் மகிழ்வோம். ஆக இப்படிப்பட்ட பரியாசக்காரர் பெருகி வருகின்ற நாட்களிலே உங்களுக்கும் எனக்கும் கடுமையான எச்சரிப்பை கொடுக்கும். ஆக செல்வம் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமக்களாக இருப்பதற்கு நமக்கு பெரிய இடரலுங்க. இன்றைக்கு திருச்சபையிலும் சரி, ஊழியத்தின் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, கடவுளை சார்ந்து வாழ வேண்டியவர்களாக. இப்ப நீங்க சமீப காலமாக டிவியில செய்தியெல்லாம் படிப்பீங்க, போலி பிஷப்புகள் மைனஸ் மணி எடுத்துருங்க, அந்த பணத்தை அவர்கிட்ட இருந்து எடுத்துருங்க. then what is he? nothing. ஆங்கிலத்தில் nobody. இன்னத்துக்கு ஏன் சார் இவ்வளவு அநியாயம் அக்கிரமோ? the evil of the money. பாவத்தின் சீர்கேடு ஒரு மனிதனை என்னவா ஆக்கிடுச்சு பாத்தீங்களா? இந்த பணம் எனக்கு தேவையா? இந்த ஆசை எனக்கு தேவையா? என்னை சிருஷ்டித்தவர் கடவுள், என்னை வாழ வைக்கின்றவர் என்னுடைய பரம தகப்பனாகிய ஆண்டவர், என்னை நித்திய வாழ்வுக்கென்று வழி நடத்துகிறவர் என் ரட்சகர். இந்த உலகத்துல எது இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அதான் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே. அந்த வசனத்தை நான் எத்தனையோ வீட்டுக்கெல்லாம் போறேங்க, இந்த வசனம் பாக்குறது இல்லைங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் பெருக செய்வார் தான் போட்டுக்குது. நாட் ஜோக்கிங். எங்க வீட்டுல கூட அந்த வசனம் இல்ல. ஐ நெவர் சீ திஸ் வேர்ட். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம்.
அதாவது நம்முடைய மனதில் இருந்து இந்த உண்மைகள் மறைக்கப்படுது பாருங்க, மறைக்கப்படுது, மறக்கப்படுது. இந்த உலக மக்களை போல வாழ நாம தூண்டப்படுகிறோம். பிற்பாடு கடவுளுடைய சிற்சையை சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மூன்றாவது உண்மைக்கு நம்ம வரலாம். என்ன சார் மூன்றாவது உண்மை? 26ஆம் வசனம் படிங்க. 26ஆம் வசனம். விக்கினத்தின் மேல் விக்கினம் வரும், துச்செய்தியின் மேல் துச்செய்தி வரும். அப்பொழுது தீர்க்கதரிசியினிடத்திலே ஏங்க அப்போது போய் தேடினா இப்ப தேட கூடாதா? இவ்வளவு நாள் அமைதியா இப்ப எரேமியா சொல்லி இருக்கிறார் எருசலேமில், எசேக்கியேல் சொல்லி கொண்டு இருக்கிறான். இப்ப என்னப்பா கடவுள் சொல்றாரு? நாங்க என்னப்பா வாழணும்? எங்க வாழ்க்கையில என்னப்பா பாவம்? நாங்க எதுல மனம் திரும்பணும்? எப்படி கடவுளுடைய கோபாக்கில நாங்க தப்பித்துக் கொள்ள முடியும்? இப்ப கேட்க கூடாதா? அந்த நியாய தீர்ப்பு நாள்ல தானே? நியாய தீர்ப்பு நாள்ல நீ தேட போறப்பார், அப்ப கடவுள் தேடப்பட முடியாது. நீ கேட்க விரும்புறப்பார், அப்ப கடவுள் உன்னோடு பேச மாட்டார். ஆக கடவுளும் தீர்க்க தரிசனமும் உன்னுடைய தேவைக்காக அல்ல, உன்னுடைய வசதிக்காக அல்ல, உன்னுடைய ஆபத்திலே அல்ல. நாட் இன் யுவர் கிரைசிஸ். கடவுள் எப்பொழுதும் ஆண்டவராக இருக்கிறார். அந்த பெரிய படிப்பினைய அந்த ஒரு வாக்கியம் நமக்கு சொல்லுதுமா. அதாவது எருசலேம் முற்றுகையிடப்படும் போது இதிலிருந்து தப்பிக்கும்படியான வழி என்ன என்பதை மக்கள் ஆராய்ந்து அலைந்து ஓடி தேடுவார்கள். தீர்க்கதரிசியினிடத்துல தரிசனத்தை தேடுவார்கள். இப்போ அமைதியாக இருக்கும்போது, சுகத்தோடு இருக்கும்போது, வாழ்வில் இருக்கும்போது கடவுளுடைய வார்த்தையாகிய இந்த தீர்க்க தரிசனத்தை தேடினாங்களா? இதற்கு பயந்தார்களா? இதற்கு கீழ்ப்படிந்தார்களா? இதற்கு ஒப்பு கொடுத்தார்களா? இல்ல. இப்ப அவங்களுக்கு என்னத்துக்கு ஒரு தீர்க்க தரிசனம்ன்றார் கடவுள். நீ நல்லா இருக்கிறப்ப நான் சொன்னேனப்பா புத்திமதி. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது எங்க இங்கிருந்து சொல்லாமா என்னன்னு தெரியல. கண் குருடான போது, குருடான பிற்பாடு சூரிய நமஸ்காரம் வாங்க. கண்ணுதான் போயிடுச்சு, ரெண்டு அம்போன்னு டயபிட்டிஸ்ல போயிடுச்சு. அப்புறம் என்ன கடவுள்? இப்போ இப்படிதாங்க மக்கள் இருக்கிறாங்க. ஆக 4 தவறுகள் அவங்க செய்யறாங்க. முதலாவது என்ன தவறு செய்யறாங்கம்மா? கடவுள் அவர்களுக்கு வாழ்வு கொடுத்த போது, கடவுள் அவர்களோடு பேச விரும்பின போது, கடவுள் அவர்களை எச்சரித்த போது அவர்கள் கேட்க தவறினார்கள். 1. 2, இந்த மாறாத எசேக்கியேல் காலத்திலும் சரி, கடவுளுடைய நியாயப்பிரமாணம், மோசனுடைய நியாயப்பிரமாணம் அவருடைய கரங்களில் இருந்தது. இன்றைக்கு வேதமாக நம்முடைய கரங்களில் இருந்து, இந்த வேதத்துக்கு இதுதான் தேவனுடைய மாறாத தீர்க்க தரிசனம். The only true prophecy of God, the revealed prophecy of God. ஆக கடவுள் ஏற்கனவே கொடுத்திருந்த தமது வார்த்தையாகிய தீர்க்க தரிசனத்தை அவர்கள் அசட்டை செய்தார்கள், உதாசீனப்படுத்தினார்கள், அவமதித்தார்கள், அதற்கு கீழ்ப்படிய மனமற்றவர்களாக வாழ்ந்தார்கள். 2வது தவறு. சரிங்களா? 3வது தவறு அங்க என்னமா போட்டிருக்குது? 26ஆம் வசனம் பின்னால படிங்க. ஆனாலும் ஆசானிடத்திலே வேதமும் மூப்பரிடத்தில் ஆலோசனையும். நீ கடவுளை தேன்னு விரும்புறப்பார், அப்ப இந்த பைபிள் ஒண்ணு கிடைக்காதுங்க. இல்லாட்டி கண்ணு தெரியாது. சார் பைபிள் படிக்கணும்னு யோசிப்போம். வயசான காலத்துல கண்ணு தெரியாது, வேற ஒண்ணு இல்ல. அப்பா இவ்வளவு நாள் கண்ணு எல்லாம் நல்லா இருந்தது, டிவி பொழுதுக்கும் பார்த்து முச்ச எல்லாம் மெகா சீரியலாம், இப்ப அதையே கனவு கண்டு இருப்பான். அது மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. எஸ், தட் இஸ் a punishment. ஒரு நகைச்சுவையாக சொன்னேன். ஆனா உண்மையிலே எருசலேம் இடிக்கப்பட்ட பிற்பாடு, யூதயா சிதறடிக்கப்பட்ட போது, பல நாடுகளுக்கு சிதறடிக்கப்பட்டாங்க. அங்க லேவியர் ஆசாரெல்லாம் ஓடி போனானுங்க. வேதம் எங்க இருந்துச்சுங்க? they cannot carry the Old Testament with them. அதாவது தோல் சுருள்களை அவங்க எடுத்து செல்ல முடியவில்லை. ஆகவே அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியவில்லை. அதுதான் அங்கு குறிப்பிடுகிறார். ஆசானிடத்தில் வேதமும் இல்லை. அதான் வரலாற்று உண்மை. கரெக்டுங்களா? வரலாற்று உண்மை. ஆக 4வது உண்மை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்பவும் நான் மறுபடியும் சொல்றேன். ஐயா, கடவுள் இன்றைக்கு எனக்கு ஒன்னும் புதுசா பேசல சார், எனக்கு ஒன்னும் புது தரிசனம் கிடைக்கல அப்படின்னு நீங்க சொல்வீர்களானால், கடவுள் உங்களுக்கு சொல்லுகிற பதில், சகோதரனே சகோதரியே, உனக்கு ஏற்கனவே இவ்வளோ விஷயம் சொன்னேனப்பா, அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டியா? அதுக்கெல்லாம் கீழ் பஞ்சிட்டியா? இப்ப என்ன உனக்கு புதுசா வேணும்ன்ற? வாட் யூ திங்க் யூ நீட்? ஹேவ் யூ obeyed my law? Have you obeyed my commandments? இதுவரைக்கும் நான் எவ்வளவு ஆலோசனை கொடுத்தனே. ஏன் யூதாஸ் இடத்துல கர்த்தர் பேசவில்லை, பேதுனுடைய கர்த்தர் பேசினார்? ஏன் இவ்வளவு நேரம் உனக்கு போதனை கொடுத்தனப்பா? இவ்வளவு நேரம் நீ என்னை பற்றி அவன் முத்தம் கொடுக்க வரான் இல்லைங்களா? யூதாஸ் கெத்செமனேல முத்தத்தினாலா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்க இங்க வந்த. அவனை ஒன்னும் எச்சரிக்கல. அவனுக்கு சொல்றாரு அந்த பந்தியில இருக்கும்போது, செய்கிறதை சீக்கிரமாய் செய். அப்ப நம்ம சொல்றதா அவன் தீமை செய்ய கடவுள் சொல்ற மாதிரி இருக்குதுங்க. இட் லுக்ஸ் லைக் தட். பட் கடவுள் அப்படிதான் செயல்படுற. எனக்கு கருமையானவர்களே,
தேவனுடைய வார்த்தைகளுக்கு, வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்தோமா, ஆக அவளுடைய தேடுதல் வீணாக போகும். அவர்களுக்கு வேதம் இருக்காது, தேவனுடைய வார்த்தை இருக்காது, அவர்கள் தப்பிக்கொள்ள வழி கிடையாது. அவர்கள் தேவனுடைய எச்சரிப்பின்படி அவர்கள் அழிவை சந்திப்பார்கள். அது மூன்றாவது உண்மை. நான்காவது உண்மைக்கு நம்ம வரலாம். 25ஆம் வசனம் படிங்க. நான்காவது உண்மை, சங்காரம் வருகிறது, அழிவு வருகிறது, அப்பொழுது சமாதானத்தை தேடுவார்கள். இன்றைக்கு மேற்கத்திய நாடுகள், கிழக்கு, அதாவது மத்திய கிழக்கு நாடுகள், இந்த நாடுகள்ல மக்கள் சமாதானத்தை தேடுகிறார்கள். ஆனால் சமாதானம் கிடையாது. ஏன் சமாதானம் கிடையாது? சமாதான பிரபுவாகிய கிறிஸ்து அவர்கள் வாழ்க்கையில் இல்லை. அவர்கள் தேவனோடு சமாதானத்தையும் பாவ மன்னிப்பினாலே வருகின்ற மெய் சமாதானத்தையும் அவர்கள் நாடவில்லை, அறியவில்லை. ஆகவே இந்த உலக ரீதியான அரசியல் சமாதானம், இந்த உலக ரீதியான பாதுகாப்பு, இந்த உலக ரீதியான மன அமைதி அவர்கள் பெற முடியாது. அவர்கள் சமாதானத்தை, they will seek after the peace which they will never get. ஒருபோதும் அவங்க பெறவே முடியாது. எவ்வளவு உண்மையா இருக்குது பாருங்க இன்றைக்கும். ஆக என்ன சமாதானத்தை கடவுள் குறிப்பிடுகின்றார்? ஆக போரை கடவுள் அனுமதிப்பதினாலே, கடவுளுடைய நியாய தீர்ப்பை கடவுள் செயல்படுத்த போவதினாலே மக்கள் அவளுடைய சாதாரண வாழ்க்கையில, இல்லையா, நார்மல் லைஃப் என்று சொல்லுகிறோம், சாதாரண வாழ்க்கையில் இருந்த அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த அமைதியான சூழ்நிலைகள், பயத்தில் இருந்து அல்லது போரில் இருந்து, போராட்டத்தில் இருந்து அல்லது ஆபத்தில் இருந்து காக்கப்பட்ட அந்த அமைதியான சூழ்நிலை இனிமேல் அவர்களுக்கு இல்லை. அவ்வளவுதான். இனி அவர்கள் சமாதானத்தை பெற முடியாது. இன்னைக்கு எடுத்துக்கொள்ளுங்க இஸ்ரவேல் நாடு. இன்னைக்கு அவங்க சமாதானமா இருக்கிறாங்களா? இன்னைக்கு எடுத்துக்கொள்ளுங்கம்மா. பொலிட்டிக்கலி do they have peace? No. ஈரான் அணுகுண்டை தயாரிக்கிறான் என்று சொல்லுவதின் ஒரு பின்னணி, அவர்கள் இஸ்ரவேலை இந்த உலக படத்திலிருந்து அகற்ற விரும்புகிறார்கள். They want to get rid of Israel from the world map. அன்னைக்கு எகிப்தின் பிரசிடென்ட் நாசர் அவர் பேரு சொன்னார். அந்த 1967ஆம் ஆண்டு முதல் போர் நடந்த போது எகிப்தோடு கூட நாசர் சொன்னார், இன்னும் ஒரு வாரத்துல இஸ்ரவேல் என்கிற வரைபடம் பூலோக படத்துல இருக்காதுன்னார். ஆனா இன்னைக்கு இருக்குது. நோ பீஸ். ஆக எனக்கு அருமையானவர்களே, எங்கு பாவம் இருக்கிறதோ அங்கு சமாதானம் இருக்க முடியாது. அதாவது தேவனோடு சமாதானமற்ற வாழ்க்கையில, நம்முடைய உள்ளத்திலே பாவ மன்னிப்பு என்கிற சமாதானத்தை பெறாத சூழ்நிலையில இந்த உலகத்தினுடைய எந்த காரியம் உங்களை சமாதானப்படுத்த முடியாது. ஒரு பாடம். இரண்டாவது, எங்கு பாவம் வாழ்கிறதோ அங்கு சமாதானம் வாழ முடியாது. பாவத்தினுடைய தன்மை பிரிவு, சந்தேகம், கோபம், அழிவு, இல்லைங்களா, பகை, கொலை, இதாங்க நடக்கும். பாவம் எங்கு வாழ்கிறதோ அங்கு தீமை வாழும். எங்கு தீமை வாழ்கிறதோ அங்கு சாவு வாழும். அங்கெங்க சமாதானம் வாழும். மூன்றாவது உண்மை, தேவன் நம்முடைய பாவத்தை தண்டிக்க முற்படும் போது அங்கு சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கார். ஏசாயா 48:22, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக எங்கு கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்பை அனுப்புகின்றாரோ அங்கு சமாதானம் இருக்க முடியாது. அது எந்த நாடா இருக்கலாமா, எந்த குடும்பமா இருக்கலாம், எந்த நபரா இருக்கலாம். 4 உண்மைகள், 7ஆம் அதிகாரத்தின் 4 உண்மைகள். கடவுளுக்கு பதிலாக வைக்கப்படுகின்ற எந்த ஒரு காரியமும் கடவுளுடைய அருவருப்பையும் கடவுளுடைய நியாய தீர்ப்பையும் அழிவையும் கொண்டு வரும். கடவுளை சார்ந்து வாழ்வதற்கு பதிலாக உலகத்தையும் உலகத்தினுடைய செல்வங்களையும் நான் நம்பி சார்ந்து வாழ முற்படுவேனானால் அவைகள் என்னை பாதுகாக்க முடியாது என்பதை கர்த்தர் எனக்கு கற்றுத் தருவார். 3, கடவுளுடைய வார்த்தை என்னிடத்தில் வரும்போது அதை நான் எதிர்க்கிறவனாக, அதை அசட்டை செய்கிறவனாக நான் இருக்கும்போது, என்னுடைய ஆபத்து நேரத்திலே நான் அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவதில்லை. God will never respond. கடவுள் எனக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்க மாட்டார். 4வது, கடவுளோடு சமாதானத்தை குறித்து நான் கவலையற்றவனாக இருந்து கொண்டு இந்த உலகத்தினுடைய சமாதானத்தை தேடிக் கொண்டிருப்பேன். ஆனால் ஒருபோது என் வாழ்க்கையில் அந்த சமாதானத்தை நான் அடைய முடியாது. தலைவனிக்கு நாம் ஜெபிப்போம். காலை வேளையிலும் கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறவராக, இந்த உலகத்தின் பாவ வழிகள், உலகத்தின் தீய வழிகள், கடவுளை எதிர்க்கும் வழிகளிலிருந்து நாம் மனம் திரும்ப கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். அன்று யூதாவிலே காணப்பட்ட பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்திலே காணப்படுகிறதா?
கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரை கோபம் மூட்டாதிருப்பாயாக. அவர் எரிச்சலுள்ள தேவன். அவர் பாவத்தை பாராத சுத்த கன்னர். அவர் அக்கிரமத்தை நியாயம் தீர்க்கிற நீதியின் தேவன். இன்றைக்கும் அதே தேவன் இருக்கிறார். திருச்சபையாக, விசுவாசியாக நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் காணப்படுகிறதா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் தேவரீர் உம்முடைய கிருபாசன தண்டையில நாங்கள் வருகிறோம். எத்தனை முறை நாங்கள் உம்மை துக்கப்படுத்தியிருக்கிறோம். எத்தனை காரியங்களிலே நாங்கள் உம்மை அசட்டை செய்திருக்கிறோம். எத்தனை கற்பனைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறோம். எத்தனை முறை நாங்கள் உம்மை சார்ந்து வாழ்வதற்கு பதிலாக எங்கள் திறமைகளை, எங்கள் ஆற்றல்களை, எங்கள் செல்வங்களை சார்ந்து நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். தேவரீர் எங்களை மன்னித்தருளும். உமக்கு கீழ்ப்படுகிற இதயத்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு உம்முடைய நீதியின் பாதையில உம்மை பின் செல்லுகிற வாஞ்சையை எங்களுக்கு தாரும். தாவீது ராஜா பாடினது போல, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று பார்த்து, தேவனே என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று நாங்கள் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.